வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜூனியரில் செகண்ட் பேப்பர். இந்த செகண்ட் பேப்பரோட பேசிக் வந்து ஆல்ரெடி ஒன்று பார்த்துருந்தோம். எந்தெந்த இடத்துல மாற்றம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத. அடுத்து வந்து இப்போ எந்த மாற்றமுமே கொடுக்காம இந்த கால்குலேஷனுக்கு மட்டும் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. சரி, இதை வந்து எடுத்த உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட கால்குலேஷன் பார்த்த உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் கால்குலேஷன் போடுவோம். அது அடுத்த அடுத்த இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இந்த இதில் வர்றப்ப ஃபஸ்ட்டு அந்த பேசிக் வந்து இந்த மாதிரி கோடு வருதில்ல, இந்த கோடு கிட்டலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள், இந்த கோட்டு கிட்ட ஃபுல்லாக நீங்கள் 2ஆம் நம்பர் போட்டு 2ஆம் நம்பர் போட்டு இப்படி ப்ராக்கெட் போட்டுருங்க. சரி, இந்த 2ஆம் நம்பர் போட்டு ப்ராக்கெட் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இதை ஒரு கதை மாதிரியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து அப்பான்னு ஞாபகம் வச்சுருக்கோம், டேடி. இந்த டேடி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவங்களோட 4 குழந்தைகளுக்கு வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுக்க போகிறாரு. சரியா? இப்போ சொத்தோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து 0. அவனுக்கு வந்து மார்ஜின் வந்து என்னது, 10 டிகிரியிலேருந்து 75 டிகிரி வரையும் தான் நம்மளுக்கு அலோடு. சரியா? சரி, இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற சென்ட் வந்து எத்தனை சென்ட்டு, மொத்தம் வந்து 75 சென்ட் இருக்குது. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அப்பா வந்து, இவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் வந்து அப்பா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, 75வது சென்ட்ல இருந்து மைனஸ் 75 மைனஸ் அவங்களுக்கு அதிகபட்சம் எத்தனை குழந்தைகளோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாரு. இப்போ வந்து அதோட எண்ணிக்கையை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னாக்கா, இப்போ 1 எல்லாமே டிஜிட் வைஸ் ஈவனாக தான் இருக்குது. 1, இந்த கம்மா 2, 3, 4, 5, 6, 7, 8. அதிகபட்ச குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ, 8. அப்படின்னா 75 சென்ட்டில் வந்து 8 சென்ட் வந்து பிள்ளைகளின் அடிப்படையில் இவர் பிரித்து கொடுக்குறாரு. 75 மைனஸ் 8 67. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப 67வது டிகிரியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? சரி, ஆல்ரெடி நம்ம 2ஆம் நம்பர் போட்டோம்ல. இந்த 2ஆம் நம்பர் என்னென்னா, இந்த முதல் குழந்தைக்கும் இந்த 2வது குழந்தைக்கும் உள்ள இடைவேளை, அதாவது வந்து பாதைக்காக 2 டிகிரியை விட்டுறோம். 68 மைனஸ், இப்போ இவருக்கு எத்தனை குழந்தைங்க, இவருக்கும் சேம் டிஜிட் தான், 8 தான். அப்படின்றப்ப 8 மைனஸ் பண்ணுறோம், 57. இதை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கிறப்ப 57வது டிகிரிலேருந்து டைப் பண்ணணும். அடுத்த கோட்டுக்காக 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணுறோம், 55 75 மைனஸ் 55 75 மைனஸ் 8 67, 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணுறோம், 65 மைனஸ் 8 57 மைனஸ் 2 55 மைனஸ் இவருக்கும் 8 குழந்தைங்க தான், 47. இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப 47 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். கோட்டுக்காக 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணுறோம், 45 மைனஸ் 8 37. அவ்வளோதான் பாருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சைன் டீட்டா காஸ் டீட்டா இந்த மாதிரிலாம் எதுவும் வரல. லாஸ்ட்டு எண்டில் எடுத்தோடனே பார்க்க போகிறீங்க. 2ஆம் நம்பராக போட போகிறீங்க. அந்த கோடு கிட்ட ஃபுல்லாக 2ஆம் நம்பராக போட போகிறீங்க. போட்டுட்டு
வர ஆன்சரில் இருந்து கோட்டுக்காக 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது செகண்ட் பேப்பர் ஆரம்பிக்க போகிறீங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டிக்கில் இருக்கணும். அடுத்து வந்து ஒவ்வொரு இதுக்கு ஊடால டபுள் லைன் ஸ்பேஸ் வரும். ஒவ்வொரு இதுக்கு ஊடால டபுள் லைன் ஸ்பேஸ் வரும். அதே மாதிரி கால்குலேஷன் போடுறப்ப இந்த ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு போட்டுக்கிட்டே வருவோம். அடிக்கிறப்ப இது எல்லாமே 10 டிகிரி. இந்த டிகிரி அடிச்சுட்டு அப்படியே இதை கொண்டு போய் எந்த டிகிரியில் நம்ம குறிச்சு வச்சுருக்கோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 37, 47, 57, 67 இதெல்லாம் அடிக்கணும். இதில் நல்லா கவனிங்க, ஒரு சில இடத்துல கம்மா கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல கம்மா கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்மா கொடுக்கல, நம்ம தான் கம்மா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதனால் வந்து கவனமாக அடிங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பழகியிருப்பீங்க. சரி, அடுத்த இது வந்து என்ன அப்படின்னாக்க, உங்கள் எல்லாத்துக்குமே வந்து சென்டர் கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியும், உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை சார் எனக்கு 65 மைனஸ் அந்த இது வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க 65 மைனஸ் எக்ஸு வர ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சரோட ப்ளஸ் 10 ஆட் பண்ணி அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். சரியா? இப்போ இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் வேறு ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து ஈஸியாக போடுற மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆல்ரெடி அடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பேசிக்கு ப்ளஸ்ஸு நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு பேசிக் பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி வீடியோவில், ஒரு நிமிஷம் அதையும் காமிச்சிருக்கேன். இந்த பேசிக்கு ப்ளஸ்ஸு இந்த பேசிக் இதை நீங்கள் பார்த்துட்டாலே போதும், நீங்கள் ஒரு 75% வந்து பாஸ் ஆகிடலாம். சரி, மிச்சம் உள்ள 25%க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம மூளையை யூஸ் பண்ணாலே போதும். சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தருவாங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே சம்திங் ஏதாவது பேரா இந்த மாதிரி கூட வரலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகளை வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோடனே நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன, இந்த சென்டர் கால்குலேஷன் போடுவோம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கரெக்ட் ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்றத கவுண்ட் பண்ணி 65ஆல் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 10 ஆட் பண்ண போகிறோம். இந்த இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்டுக்கிட்டலாம் என்ன சொல்லியிருந்தோம், முதல்ல 2ஆம் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 75 மைனஸ் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க. மைனஸ் பண்ணிட்டு ஆன்சரை வச்சு திருப்பி இந்த இதுக்கு மைனஸ் பண்ணிட்டு வரீங்க. அதனால தான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருங்க அப்படின்றேன். சரி, இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 75 மைனஸ், இப்போ இந்த காலமில் எது பெருசுன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த காலமில் எது பெருசு, இந்த டெக்ஸ்ட்டு பெருசா இல்லை நம்பர் பெருசான்னு பார்க்கணும். டெக்ஸ்ட்டு தான் பெருசு. இதில் வந்து 5 இருக்குது. 75 மைனஸ் 5 70. இந்த 2 ஸ்பேஸை விட்டுட்டோம்னா 68 மைனஸ் இந்த 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இதுக்குள்ளே வரணும். இப்போ இந்த இதில் எது பெருசாக இருக்குது, 3 + 3 6. நம்ம ஒரு கால்குலேஷனில் பார்த்தோம், எல்லாமே 8 8 ஈவனாக வந்துச்சு. அப்படிலாம் வராது, ஒவ்வொரு இதுக்கும் மாற்றமாக தான் வரும். அதனால் வந்து எது ஹையஸ்ட்டாக, அதாவது நம்பர் பெருசா இல்லை இந்த டெக்ஸ்ட்டு பெருசான்னு பாருங்கள். அதை மட்டும் மைனஸ் பண்ணி ஆன்சர் போட்டுகிட்டே போங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம், இப்போ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா இதுக்கும் வந்து திருப்பி ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். எல்லா இதுக்கும் கூடால 2ஆம் நம்பர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கால்குலேஷன் வந்துருக்கு, இங்கே வந்து நம்ம 2ஆம் நம்பர் போட போகிறோம்.
இங்கே 2ஆம் நம்பர் போட்டோம். அதுக்கடுத்து வந்து இங்கேயும் வந்து 2ஆம் நம்பர் போட்டுருங்க. இங்கேயும் வந்து 2ஆம் நம்பர், இங்கேயும் 2ஆம் நம்பர். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த போட்டுக்கிட்டெல்லாம் 2ஆம் நம்பர் போட்டுருங்க. 75 மைனஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை வந்து எழுத போகிறோம். விசிபிளாக கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். சரி, இது வந்து 75 மைனஸ் இந்த காலமில் எது பெருசு? 5 தான் பெருசு. 70 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணால் 68 மைனஸ் இந்த காலமில் இந்த ஸ்வீட்டுன்றது தான் பெருசு. 6 68 மைனஸ் 6 62 மைனஸ் 2 60 மைனஸ் இந்த ஃப்ளவர்ஸ் 3 6 7 இந்த 60 மைனஸ் 7 53 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணுறோம். 51 மைனஸ் இந்த இதில் வந்து 3 48 இந்த இப்போ இந்த 4 இந்த டிகிரியில் வருது 46. சரி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த இந்த கால்குலேஷனை நீங்கள் ஆல்ரெடி நம்ம போட்டுருவோம் டக்குன்னு. இப்போ இந்த இந்த அருண் ஸ்கூலு, காந்தி ஸ்கூலு, பாலமந்திர், வித்யா இதெல்லாம் 10 டிகிரியில் அடிச்சிடும். இப்போ இந்த ஸ்கூல் அப்படின்றத எப்படி சார் சென்டர் பண்ணுறது அப்படின்றது தான் இது. நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த கால்குலேஷன் நீங்கள் முடித்தா தான் இதை சென்டர் கால்குலேஷனே பண்ண முடியும். சரி, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 46. நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? எப்பவுமே வந்து ஈவனாக வந்து 10 டிகிரி தான். சரி, 10 டு 75 60 46க்குள்ளே தான் நம்ம எதை சென்டர் பண்ண போகிறோம்? இந்த ஸ்கூல்ன்றதை நல்லா கவனிங்க. 46 மைனஸ் 10 ஃபஸ்ட்டு ஒர்க்கு. 46 மைனஸ் 10 36. நல்லா கவனிங்க. ஒரு இதை சென்டர் பண்ணாலே மொத்தம் 2 மைனஸு, ஒரு டிவைடு, ஒரு ப்ளஸ் வரும். 46 மைனஸ் 10 36 மைனஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கவனிங்க, 46 டு 10. 46ல் இருந்து 10க்குள்ளே தான் நம்ம இதை சென்டர் பண்ண போகிறோம். அதனால் இதை மைனஸ் பண்ணுறோம். எதை சென்டர் பண்ண போகிறோம்? இந்த ஸ்கூல்ன்றது. அதோட கவுண்டிங் எத்தனை? 6. 36 மைனஸ் 6 30. இதை 2ஆல் டிவைட் பண்ண 15 ப்ளஸ்ஸு. எப்போயுமே லெஃப்ட் சைடில் நம்ம என்ன வேல்யூ எடுத்தோமோ அதோட தான் ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. 25. சரியா? 25. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப இருந்த இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இதை கால்குலேஷன் போட்டு பாருங்கள். சரி, இதோட இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 75லேருந்து ஈஸியாக போட்டுருவீங்க. இந்த ஸ்கூல் அப்படின்றத சென்டர் பண்ணுறது தான் உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும். அதனால் வந்து இங்கே எதுலேருந்து எதுக்குள்ளே சென்டர் பண்ண போகிறோமோ அதை 2ஐயும் மைனஸ் பண்ணி, வர ஆன்சர்லேருந்து எதை சென்டர் பண்ண போகிறோமோ அதை மைனஸ் பண்ணி, 2ஆல் டிவைட் பண்ணி, லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ எடுத்துமோ அதோட தான் ஆட் பண்ணணும். நீங்கள்
நீங்கள் பாட்டுக்கு அடுத்த இதில் பார்த்தா தெரியும் லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ எடுக்கணுன்றது. சரி, இதை மட்டும் ஒன்ஸ் போட்டு பார்த்துங்க. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, எடுத்தோடனே நம்மளுக்கு கொஸ்டின் கொடுக்குறாங்க, சென்டர் கால்குலேஷன் போடுறோம், டப்ளைன் ஸ்பேஸ் விட்றோம், இந்த கோடு போடுறோம், ஸ்கூல் அடிக்கிறோம், பஸ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஸ்வீட்டு, டோட்டலு, அதுக்கு அடுத்த டிக்கில் கோடு போடுறோம், அதுக்கு அடுத்து டப்ளைன் ஸ்பேஸ் விட்டு தான் ஆர்எஸ் ஸ்டார்ட்டு, ஆர்எஸ் ஸ்டார்ட்டு, ஆர்எஸ் ஸ்டார்ட்டு. இந்த ஆர்எஸ் ஸ்டார்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஆர்எஸ் ஸ்டார்ட்னே ஒரு பட்டனே இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் கேபிட்டல் லெட்டர் ஆறு, ஸ்மால் லெட்டர் எஸ்ஸு, ப்ளஸ்ஸு, ஃபுல் ஸ்டாப்பு, இதை மூணையும் வச்சு தான் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டப்ளைன் ஸ்பேஸ் ஒன்றும், அருண் ஸ்கூல் அடிக்கிறதுக்கு நேராக தான் 18, 5, 20 இதை வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க, 43ன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து இந்த காந்தி ஸ்கூல் எங்கே போகுது, அப்படியே கடைசியில் வருது. அப்படின்றப்ப இதை கடைசியில் தான் அடிக்க போகிறோம். பாலமந்திர் இந்த 16, 4, 12, இந்த 32 வந்து மேலே போகுது, 50 வந்து கீழே வருது. அப்படின்றப்ப 32 டைப் பண்ணால் போதும். அடுத்து வித்யா விஹார் 18, 7, 25, இங்கே வந்து 32 திருப்பி அடிச்சிடக்கூடாது, 50ன்றது தான் அடிக்கணும். சரியா? அதுக்கடுத்து கடைசியாக காந்தி ஸ்கூல். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காந்தி ஸ்கூல் கடைசியில் தானே அடிக்கணும்னு நினச்சி இதோட விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க, ஒரு லைனே அடிக்காமல் விட்டுறீங்க. அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த மாடல் வந்து இந்த கீழே இருக்குது. இந்த சென்டர் கால்குலேஷன் நீங்கள் எப்பயுமே போட்டுருவீங்க, இதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து இதில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். அதனால் வந்து கவனமாக சொல்கிறது மட்டும் கேளுங்க. இப்போ சென்டர் கால்குலேஷன் போட்டுட்டோம். இந்த போட்டுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் நம்பர் போடுறோம். சரி, இப்போ லாஸ்ட் எண்டு வந்து 75 மைனஸ். இப்போதைக்கு இந்த ஃபிகர்ஸ் இன் டன்ஸ்ன்றதை பார்க்காதீங்க. இந்த 3 காலத்தை முடித்தா தான் நம்ம இதையே சென்டர் பண்ண முடியும், இந்த வெரைட்டியும் சென்டர் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த 75 மைனஸ், இப்போ இந்த இதில் வந்து எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். இதில் நல்லா கவனிங்க, அவங்க சில நேரம் வந்து கம்மா கொடுக்காம இருப்பாங்க, நம்ம கம்மா ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? இதெல்லாம் நம்ம கம்மா போட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இப்போ கம்மா ஃபாலோ பண்ணணும்னா இதில் 5 இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது, இதுலேயும் 5 தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக வந்து எஸ்சி பிடின்னு போட்டு அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, அப்படின்னா செப்டம்பர். அப்படின்றப்போ 3, 6, 7, 8, 9, 75 மைனஸ் 9, 66. இதை வந்து நீங்கள் 66 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும், 2 ஸ்பேஸ் விட்டுருவோம். 64 மைனஸ், இதில் எத்தனை 3, 6, 6 மைனஸ் பண்ணுறோம். 58, அடுத்து 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணுறோம். 56 மைனஸ், ஜூலைன்றது 4 இருக்குது, இங்கே வந்து நம்ம கம்மாவோட சேர்த்தோம்னா இது 5. அப்படின்றப்ப நம்பர் தான் பெருசு, இந்த 5 தான் மைனஸ் பண்ணணும். 51. சரி, இந்த கோடு வந்து 2 ஸ்பேஸ் மைனஸ் பண்ணால் 49. சரி, இதில் வந்து அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இதில் புதுசாக பார்க்க போகிறது இந்த ஃபிகர்ஸ் இன் டன்ஸ். இப்போ லாஸ்ட் எண்டு வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு 75. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இதை வந்து சென்டர் பண்ணாலே 2 மைனஸ் வரும். எதில் இருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம், எதுக்குள்ளே மைனஸ் பண்ண போகிறோம், எதுக்குள்ளே நம்ம சென்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா 75லேருந்து 49க்குள்ளே தான் நம்ம எதனா சென்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை 2ஐயும் மைனஸ் பண்ணணும். 5ல் 9 போகாது, 15ல் 9 போச்சுன்னா 6, 6ல் 4 போச்சுன்னா 2. எதுலேருந்து எதுக்குள்ளே சென்டர் பண்ண போகிறோமோ அதை 2ஐயும் மைனஸ் பண்ணிட்டு வர ஆன்சர்லேருந்து எதை சென்டர் பண்ண போகிறோம், ஃபிகர்ஸ் இன் டன்ஸ். இதோட கவுண்டிங் என்னென்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. இப்போ 19 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 7 வரும். சரியா? 7 2ஆல் டிவைட் பண்ணால் 3.5 வரும். நம்ம என்ன எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். 4 ப்ளஸ் எவ்வளோ, 4 + 10 கிடையாது, 4 + 10னா 14 இங்கே வந்துடும். நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம், லெஃப்ட் சைடு என்ன வேல்யூ எடுத்தோமோ அதோட தான் ஆட் பண்ணணும். 4 + 49 53. சரியா? இது வந்து 53ல் வரும்.
சரி, இப்போ 49 இருக்கு. இங்கே வந்து 10 இருக்கு. இது கூடால தான் எதை சென்டர் பண்ண போகிறோம்? இந்த வெரைட்டியை 49 மைனஸ் 10 39 மைனஸ் எதை சென்டர் பண்ண போகிறோம்? வெரைட்டி 3 6 7 7 மைனஸ் பண்ணால் 32 டிவைடட் டு 16 ப்ளஸ் லெஃப்ட் சைடு என்ன எடுத்தோம்? 10 26. அவ்வளோதான்ப்பா. இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதனால் வந்து டக்குன்னு போட்டுட்டு நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாமே ஹெட்டிங் இஸ் ஆல்வேஸ் கேப்ஸு, அதனால் ஃபுல்லாத்தையும் வந்து கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி தான் அடிக்க போகிறீங்க. ப்ளைன் ஸ்பேஸ் விட்டு மறக்காமல் கேப்ஸ் லாக் எடுத்து விட்டுட்டு அடிங்க, இல்லாட்டினா என்ன விழுவோம்? 3/4 விழுவோம் இந்த இதுக்கு. அதனால் வந்து இந்த கோடு அடிச்சுட்டு அடுத்த டிக்கில் வெரைட்டி ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர், அதுக்கு அடுத்த டிக்கில் கோடு, அதுக்கு அடுத்து டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த கோட்டுக்கு அப்புறம் எல்லாமே டபுள் லைன் ஸ்பேஸ் தான். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் ஃபிகர்ஸ் இன் டன்ஸ் அடிக்க போகிறோம். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் நேஷ்னல் ரப்பரு, இந்த டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் சிந்தட்டிக் ரப்பரு, இந்த ரீக்ளைம்டு ரப்பரு, இது எல்லாமே வந்து டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் அடிக்க போகிறோம். அதனால் வந்து கவனமாக கால்குலேஷன் மட்டும் இது பண்ணிவிட்டு டைப் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும்.